இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பக்கோடா. இது வந்து பிரெட்டில் பண்ணி காமிக்கிறேன். பிரெட் பக்கோடா. பிரெட் பக்கோடாக்கு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டுருக்கேன். இந்த பிரெட்டு வந்து நீங்கள் ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம், எது வேணாலும். நான் இன்னைக்கு ஒயிட் பிரெட் எடுத்துட்டுருக்கேன். 5 ஸ்லைஸ். வெங்காயம் 1.5 வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அரை இஞ்சி, 2 பச்சை மிளகாய், உப்பு 1 டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், சாட் மசாலா அரை டீஸ்பூன், கடல மாவு அரை கப்பு. இப்போ ரெசிபிக்கு போகலாம். பிரெட் அப்படியே நினச்சிக்கிறேன். பிரெட் ஸ்நானம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, சாட் மசாலா, இதை ஒரு கலக்கிக்கிறேன். இப்போ வந்து இந்த கடல மாவு போட்டுக்கிறேன். இப்போ வந்து தண்ணியே ஊற்றிக்க வேண்டாம், இந்த பிரெட்டில் இருக்கிற தண்ணியே போகிறோம். உப்பை போட்டுக்கிறேன். நான் தண்ணியே விட்டுக்கல, இந்த பிரெட்டில் இருக்கிற தண்ணி தான். இந்த கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இரும்பு சட்டியில் பக்கோடா. இந்த மாதிரி நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பக்கோடா ஆரம்பம். இது கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா நின்று வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் எடுக்கணும். பிரெட் பக்கோடா கெட்டிங் ரெடி. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ எடுத்துடுறேன். இது பாருங்க, பாதி தின்னுட்டோம். ஆத்ம நைவேத்தியம். சூப்பராக கரகரன்னு இருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. பிரெட் பக்கோடா ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.